ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் டிஎன்எஸ்டிசி கவர்மெண்ட் பஸ் டிக்கெட் எப்படி டிஎன்எஸ்டிசி ஆப் யூஸ் பண்ணி ஈஸியாக புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஆன்லைன் மூலிமா எப்படி புக் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருப்போம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்எஸ்டிசி அஃபிஷியல் ஆப்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஒரு ஆப் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நான் ஓப்பன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதையும் லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க, தமிழ் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு. நான் வந்து இங்கிலீஷ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பேஜில் புக் டிக்கெட்னு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆன்வர்டு ட்ரிப்புன்னு இருக்கும், ரெண்டாவது ரிட்டன் ட்ரிப்புன்னு இருக்கும். ஆன்வர்ட் ட்ரிப்னா போகிறதுக்கு மட்டும், ரிட்டன் ட்ரிப்னா போயிட்டு வரத்துக்கும் சேர்த்து நம்ம வந்து புக் பண்ணிக்க முடியும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு மட்டும் வந்து புக் பண்ணிக்கிறேன். ஆன்வர்ட் ட்ரிப்பை வந்து கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரம் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் என்ன ஊரில் வந்து பஸ் ஏற போகிறீங்களோ அந்த ஊரை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டூ பிளேஸில் என்ன ஊருக்கு வர போகிறீங்களோ அந்த ஊரை வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன டேட்டுக்கு வந்து நீங்கள் டிக்கெட் வந்து புக் பண்ணணுமோ அந்த டேட்டை வந்து கரெக்டாக அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே ஒரு 4 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. மேல் அடல்ட் இருக்கும், ஃபீமேல் அடல்ட்டுன்னு இருக்கும். அடுத்தது சைல்டு மேலு, சைல்டு ஃபீமேல்னு இருக்கும். குழந்தைங்களா இருந்தீங்கன்னா ரெண்டாவதாக இருக்கிற பாக்ஸில் வந்து எத்தனை பேர்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து நீங்கள் 18+ இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கிற பாக்ஸில் எத்தனை பேருன்னு சொல்லி கொடுத்துட்டு சர்ச்சிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். டிக்கெட் எவ்வளோ, என்ன டைமிங்கு பிக்கப் பண்ணுவாங்க, எப்போ ட்ராப் பண்ணுவாங்க, டைமிங்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பஸ்ஸோட அந்த இன்டர்ஃபேஸ் சீட்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன சீட் வந்து ஓகேவோ அந்த சீட்டை வந்து கரெக்டாக புக் பண்ணிக்கோங்க. ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா புக்கிங்கில் இருக்கிறது, கிரே கலரில் இருக்கிறதெல்லாம் இன்னும் புக் பண்ணல. ஸோ நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அந்த 2 சீட்டும் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து மேலே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் போர்டிங் பாயிண்ட்டு, ட்ராப்பிங் பாயிண்ட், என்ன ஊரில் ஏறுவாங்க, என்ன ஊரில் இறங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேர் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த 2 பேர்னா 2 பேர் காட்டும், 3 பேர் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா 3 பேர் காட்டும். நெக்ஸ்ட்டு வந்து கீழே இருக்கிற இந்த நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட நேம் என்ன, ஏஜ் என்ன, மேல் ஆர் ஃபீமேல் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ப்ரூஃப் வந்து நீங்கள் காட்டுற மாதிரி இருக்கும் பஸ் ஏறும்போது. ஸோ அதுலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா ஓட்டர் ஐடி, எம்ப்ளாயி ஐடி, இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ப்ரூஃப் காட்டினீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரல் பப்ளிக்ங்கிற ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். அடுத்ததான் உங்களோட யூஸ் பண்ணுற மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க, யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுங்க, ஏன்னா அந்த மொபைல் நம்பர் நார்மல் மெசேஜுக்கு தான் உங்களுக்கு பிஎன்ஆர் நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த நம்பரை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்ஆர் நோன்னு கேட்கும். அதுலேயே மெயில் ஐடி, மொபைல் நம்பர் மென்ஷன் ஆகிருக்கும். எஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூ செகண்ட் ப்ளீஸ் வெயிட்னு சொல்லிட்டு உங்களுக்கு லோடிங் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது பேமெண்ட் எல்லாம் எவ்வளோ, ஜிஎஸ்டி எவ்வளோ, இதெல்லாமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறதுனால ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பேங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் இந்த பேமெண்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். யூபிஐடி இல்லை டெபிட் கார்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்க முடியும். நான் யூபிஐடி கொடுத்துக்கிறேன், ஃபோன்பே யூபிஐடி கொடுக்குறேன். நீங்கள் வந்து கூகுள் பே யூபிஐடி கூட கொடுக்கலாம். மேக் பேமெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபியூ செகண்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன்பேக்கு அந்த பேமெண்ட் ரிக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரீடைரக்ட் ஆகி உங்களோட யூபிஐ பின் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். பேங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதையும் அந்த பின்னை என்ட்ரு பண்ணதையும் ஒரு ஃபியூ செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் வந்து புக் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புக் ஆகிருச்சு, பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. ஸோ அடுத்ததாக இதை வந்து ஓப்பன் பண்ணி இந்த பேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் புக் ஆனதுக்கான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறதுனாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் டிக்கெட் புக் பண்ண ஒரு ஃபியூ செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட நார்மல் மெசேஜுக்கு அதில் கொடுத்த மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்ஆர் நம்பர் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நம்பரை வச்சு நீங்கள் டிக்கெட்டை ட்ராக் பண்ணி பார்த்துக்க முடியும். சப்போஸ் வந்து ஒரு சில பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பஸ் ஏறும்போது ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா பிஎன்ஆர் நம்பர் கேட்பாங்க. அப்போ வந்து இந்த நம்பரை நீங்கள் வந்து அவங்ககிட்ட காட்டிக்க முடியும். ஸோ இதுலேயுமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்ன இடத்துல வந்து பிக்கப் பண்ணுவாங்க, எங்கே ட்ராப் பண்ணுவாங்க, என்ன டைமிங்கு, அதே மாதிரி என்ன சீட் வந்து புக் பண்ணியிருக்கோம், எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பஸ் ஏறும்போது அந்த டிரைவரோ இல்லை கண்ட்ரைட்டர்கிட்டையோ இந்த பிஎன்ஆர் நம்பரை காட்டிட்டு நீங்கள் பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் டிஎன்எஸ்டிசி கவர்மெண்ட் பஸ் டிக்கெட் எப்படி டிஎன்எஸ்டிசி ஆப் யூஸ் பண்ணி புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களும் அடிக்கடி வந்து ட்ரிப்பெல்லாம் போவாங்கன்னா இந்த ஒரு வீடியோ எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலின்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.